Hi, I am Mr. Raghav, clinical psychologist from Neuropulse. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி எஸ்எல்டி, குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு. இதை பற்றி எனக்கு யோசிக்கும் போது எங்கள் பாட்டிகிட்ட நடந்த ஒரு நிகழ்வு தான் ஞாபகம் வருது. எங்கள் பாட்டி எப்போவுமே நல்லா சமைப்பாங்க. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட சாப்பிட வைக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ செம்மையாக சமைப்பாங்க, இது நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கள் பாட்டிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க சாப்பிட வைக்கணும், அவங்க என்ன ரியாக்ஷன் தராங்கன்னு பார்க்கணும், இது மாதிரிலாம் அவங்க சாப்பிட்டதே இல்லையேன்னு நினைக்கணுமே சொல்லிட்டு நான் ஏதோ பிளான் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு நாள் எங்கள் பாட்டிகிட்ட கூப்பிட்டு போனேன். எப்போவுமே நல்லா சமைக்கிறவங்க அன்னைக்குன்னு பார்த்து அந்த அளவுக்கு ருசியாக சமைக்கவே இல்லைங்க. அது ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நாங்கள் பாட்டியை போய் கேட்டேன், என்ன பாட்டி இப்படி சொதப்பிட்டீங்களே பாட்டி, எப்போவுமே நல்லா சமைப்பீங்க, இப்போன்னு பார்த்து ஏன் பாட்டி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் போய் எங்கள் பாட்டிகிட்ட கேட்கும்போது எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, ஏன்பா நீ என் பாட்டு கூப்பிட்டுருந்தா நான் மட்டும் நல்லா சமைச்சு போட்டிருப்பேன்ப்பா, நீ வந்து என்கிட்ட இத்தனை பேர் வராங்க, இந்த வீடியோ பார்த்து இப்படி சமைங்க, இவ்வளோ தான் உப்பு போடணும், இவ்வளோ தான் காரம் போடணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொன்னப்பா, அது ஏன் கைப்பக்குவம் இருக்குப்பா, எனக்கு தெரியும் எவ்வளோ போடணும் எது பண்ணணும்னு தெரியும்ப்பா, நீ இவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லும்போது அதுவே எனக்கு பதட்டமாயிடுச்சுப்பா, அதனால என்னால் சரியாக சமைக்க முடியல, மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்சிடென்ட் என்னங்க புரிஞ்சிக்க முடியும் நம்மளால்? எங்கள் பாட்டிக்கு நல்லா சமைக்க தெரியாது நான் புரிஞ்சுக்கிறதா, இல்லைனா வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு பதட்டத்தில் வந்து சரியாக சமைக்கலன்னு புரிஞ்சுக்கிறதா? அவங்க எப்போவுமே சமைக்கிற விதத்தை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. அவங்ககிட்ட ஒரு விஷயத்த கொடுத்து நீங்கள் இதை பார்த்து இந்த அளவுக்கு பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க புரிதல் அங்கே கம்மியாக இருந்திருக்கு, அவ்வளோதான். இப்போது இதே விதமான பிரச்சனை இருந்தாங்க குழந்தைகிட்டையும் நம்ம பார்க்க முடியும். இப்போது லேர்னிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை எப்படி ரிசீவ் பண்ணுறோம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி டெலிவர் பண்ணுறோம், இந்த 3 காம்பனன்ட்ஸ் தாங்க பேசிக்காக லேர்னிங்கில் இருக்குது. அந்த 3 காம்பனன்ட்ஸில் ஏதோ ஒரு இடம் மட்டும் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, இல்லை டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டிஸ் தாங்க, அதனால தான் குழந்தைங்க படிக்கிறது, எழுதுறது, இல்லை மேக்ஸ் கால்குலேஷன்ஸில் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுறது. இது வந்து ஒரு லேசினஸோ ஒரு இல்னஸோ கிடையாதுங்க. இது ஜஸ்ட் நியூராலஜிக்கல் ப்ராசஸிங் டிஃப்ரென்ஸ் இன் சில்ட்ரன்ஸ். 3 விதமான ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா. இப்போ குழந்தைங்களுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குன்னு வச்சுங்களா, ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கும், 2 வார்த்தைக்கு டிஃப்ரென்ஸை கண்டுபிடி கஷ்டப்படுவாங்க, பிக்கும் டிக்கு டிஃப்ரென்ஸு, ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குழந்தை கஷ்டப்படுவாங்க. சில படிக்கும் போதே வந்து வேர்ட்ஸை ஸ்கிப் பண்ணுறது, இதை மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் டிஸ்லெக்ஸியா இருக்க குழந்தைங்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிராஃபியாவில் குழந்தைங்க வந்து ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஐடியாஸ் இருக்கும், கான்செப்ட்ஸ் இருக்கும், ஆனால் அதை எழுதுறதுல கஷ்டப்படுவாங்க, நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. தென் டிஸ்கால்குலியா, இங்கே வந்து குழந்தைங்க மேக்ஸ் அதில் வந்து நிறைய கஷ்டங்கள் டிஃபிகல்ட்டிஸை ஃபீல் பண்ணுவாங்க. நம்பர்ஸ், டேபிள்ஸ், கால்குலேஷன்ஸ், மணி, டைம், இதை மாதிரி விஷயங்களில் அந்த நம்பர்ஸ் எங்கெங்கே இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து குழந்தைங்க ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைங்க எல்லா ஏரியாலையும் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுனாங்க, பொதுவாக அந்த எஸ்எல்டி இருக்க குழந்தைங்களாம் இன்டெலிஜென்ஸில் எப்போவுமே வந்து ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ் தான் இருப்பாங்க, மெஜாரிட்டி. அதே மாதிரி ரிசர்ச் சொல்கிறது என்னன்னா, ஏர்லி அசஸ்மெண்ட் குழந்தைங்களுக்கு வந்து குட் அகாடமிக் அவுட்கம் கொடுக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து கற்றல் குறைபாடு இருக்குன்னு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது எமோஷனல் ரீதியாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு பேரண்ட்ஸாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய லேபிள் பண்ணாதீங்க, ஒரு குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்க. அவனை மாதிரி நீ இல்லை, இவங்கள மாதிரி நீ இல்லைன்னு கம்பேர் மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைய ப்ரெஷரைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மார்க் எடுக்கிறதுக்கு சக்சீட் பண்ணியே ஆகணும், காம்பீட் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைய நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், எங்கெங்கெல்லாம் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறாங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பை சீக் பண்ணுங்கள். வித் ரைட் அசஸ்மெண்ட், ரைட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரைட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் உங்கள் குழந்தை கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆவாங்க. At Neuropulse, we provide insightful evaluation and targeted interventions. Thank you.